ஓகேவா? சரி வா. வெல்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப பயங்கரமாக வீடியோ தான் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப சிம்பிளாக குட்டியாக பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயங்கரமாக பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச அந்த பட்ஜெட் கேஜெட் தமிழ் அவரையும் கொண்டு வந்திருக்கேன். அவர் பண்ணது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் முடிஞ்சிச்சு. ஸோ பயங்கரமான ரிஸ்க்கான ரொம்ப என்ஜாயான ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்னடா இவ்வளோ பெரிய சட்டி வச்சுருக்க, பிச்சை எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இன்றைக்கான வீடியோக்கு தேவையான முக்கியமான பொருளே இதான். இப்போ இந்த சட்டில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டார்டிங் நான் ஃபுல்லாக தெரியாமல் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் குறைச்சிக்கிட்டேன். அடுத்தபடியாக ஒரு 6 சாம்பு எடுத்துக்கிறேன். 6 சாம்பியும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஷாம்பு போட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன். அடுத்தபடியாக நான் ரூம் ஸ்ப்ரே எடுத்துருக்கேன். இதை நம்ம ஷாம்பு மிக்ஸ் பண்ண தண்ணியில் தலைகீழாக வச்சு ஸ்ப்ரே பண்ணால் அதில் நிறைய பபுள்ஸ் வரும். அதில் தான் நம்ம தீ வர வைக்க போகிறோம். ஓ மை காட், பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக தீ எரியுது பாருங்கள். இந்த பப்புள்ஸை நம்ம கையில் வச்சு தீ பண்ணாலும் கைக்கு ஒன்றும் ஆகாது. நான் சிங்கிளாக பண்ண முடியாது, அதனால் உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட் கேஜெட் தமிழை கொண்டு வந்திருக்கேன். அவர் தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. பாருங்கள், கையில் தீ எரியுது, கைக்கான ஒன்றுமே ஆகலை. இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? நம்ம ரூம் ஸ்ப்ரேயில் ஆல்கஹால் இருக்குது, அதில் சும்மா தீ வச்சா கூட தீ நல்லா எரியும். அதை டேரெக்டாக தண்ணிக்குள்ளே வச்சு ஸ்ப்ரே பண்ணால் பபுள்ஸ் அதிகமாக வராது. பபுள்ஸ்காண்டி, அந்த நுரைக்காண்டி நம்ம ஷாம்பு மிக்ஸ் பண்ணுறோம். ஷாம்பு மிக்ஸ் பண்ணால் நிறைய பபுள்ஸ் வரும். அது கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணால் பபுள்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வரும். அந்த பபுள்ஸை தான் நம்ம கையில் எடுத்து தீ பற்ற போகிறோம். தண்ணி, ஷாம்பு, ஆல்கஹால் 3 மிக்ஸ் ஆகுது. அதில் வர பபுள்ஸில் நம்ம கையில் தீ பற்றினால கைக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. ஏன்னா அதில் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு. தண்ணி ஆல்கஹாலும் பாதி மிக்ஸ் ஆகிறதுனால நம்ம கைக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. அடுத்தபடியாக நம்ம பட்ஜெட் கஜெட் தமிழ் யாசரோட கையில் தீ வைக்க போகிறேன். தம்ப்நெயில்ல அவர் ஃபோட்டோ வச்சனால தான் இந்த வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு. சரிவா? எப்படி ஏறி போகுது? ஐயோ அந்த ஒரே ஏரியா பாக்கிருச்சு, அங்கேயே தீய வச்சு விட்டாங்களே. கை பயங்கரமா சுட்டுச்சுல. நல்லா இருந்துச்சு, கை பயங்கரமா சுட்டுச்சு. அதுக்கு தான் நான் தொளிச்சிரு தண்ணி எடுத்துக்க எல்லாம் சொன்னேன். நான் சரி கொஞ்ச நேரம் எரியிட்டு எரிஞ்சாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சுட்டுட்டோம். இல்ல கொஞ்சம் பிரச்சனை இல்லை, திரும்ப 2 செஞ்சிடும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீ சுமாரா,
இல்ல பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள வாட அடிக்கணும். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? தண்ணிக்குள்ள விட்டு எடுக்கிறதுக்கு நீ வந்து தண்ணி தர மாட்டேங்க. எது தண்ணி? நான் தண்ணி கம்மியா வச்சிருக்கேன். நல்லா கையை உள்ள விட்டு எடுக்கணும். அப்படியா? ஆமா, அப்படி எடுக்க முடியல என்னால. நான் இந்த இடப்புலாம் தண்ணி வைக்கல, இந்த இடப்புலாம் தண்ணி வைக்க முடியல. என்ன பண்ண சொல்லு. சரி பரவாயில்ல, பண்ணு. ஃபுல் இது ஒன்னே தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளை குட்டிக்காரரு அதுவும் என் வீடியோக்காண்டி இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அதுக்காண்டி நீங்கள் ஒரு லைக் போட்டு போகலாமே. உங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் பாடுபட்டுருக்காரு. ஸோ அதுக்காண்டிவே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கையெல்லாம் சுட்டுட்டு தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. ஆமா, நீ தொழிச்சாலே உடனே போயிடும். தொழிச்சா உடனே பேரும் தம்பி. நான் சரி வீடியோக்கு வேணுமே கொஞ்சம்